தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒவ்வொரு பரப்புரை கூட்டத்திலையும் விஜய் அவர்களோட பேச்சு இருக்குல்ல, அது அடுத்தடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ பூச்சாண்டி காட்டாதீங்க, தேர்தலில் மோதி பார்த்துக்கலான்ற மாதிரி வார்த்தைகள்லாம் போட ஆரம்பிச்சிட்டாப்ல. இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். முதற்கட்ட பரப்புரை கூட்டம் முடிவடைஞ்சதா? இதுக்கப்புறம் 2ஆம் கட்ட பரப்புரை கூட்டம் நம்ம நாகை இருக்குல்ல அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. முதல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் அனுமதி கேட்டு என்னென்ன நடந்துச்சு எல்லாமே பார்த்து முடிச்சிருந்தோம். விஜய் அவர்கள் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்தாங்க. அங்கிருந்து அதுக்கப்புறமா காரில் நாகையை நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சாரு. நாகைக்கு வந்து சேர்ற நேரத்தில் கூட்டத்தை பார்க்கணுமே, நல்லா ஜகஜோதியாக இருக்குங்க. பாருங்க க்ரௌடை, ஹியூஜ் க்ரௌடு. அங்கே வீடுகள் கடைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லாத்தோட மொட்டை மாடிகளும் ஃபுல்லுன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு க்ரௌடு. அதுவும் அவர் இந்த பரப்புரை நடக்கிற இடம் இருக்குல்ல, அங்க வர வரைக்குமே சரியான க்ரௌடு. வழி நடிகளும் தொண்டர்கள் அந்த அளவுக்கு உற்சாக வரவேற்பு. ஒரு பக்கம் தொண்டர்கள்லாம், இன்னொரு பக்கம் அந்த மக்கள் இருப்பாங்களே, அவங்க செல்போன் கையமா தான் இருந்தாங்க. அவர் எப்படியாச்சும் வீடியோ எடுத்து போடணும், அவரோட வாகனம் கிராஸ் பண்றப்ப கையசைப்பார்ல, கூட நம்ம ஃப்ரேம்ல நிக்கிறோன்னு செல்ஃபி வீடியோலாம் பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது போல காட்சிகளும் பார்க்க முடிஞ்சது. சரியான க்ரௌடுங்கான உண்மையிலேயே. ஒவ்வொரு பரப்புரை கூட்டத்திலையும் விஜய் அவர்கள் எப்ப மக்களை சந்திக்கிறதா இருந்தாலும் அப்ப இந்த வேல் இருக்குல்ல, அதை கையில கொடுத்து அழகு பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. இந்த நாகையிலையும் வேலுக்கு பஞ்சம் இல்ல. தாவேக்கா தொண்டர்கள் அன்போடு கொடுத்த வேல் இருக்குல்ல, இதை கையில ஏந்திரபடியே தான் விஜய் அவர்கள் நிக்கிறாங்க. யாரா வேணா இருக்கட்டும், அரசியல் களத்துல எந்த சித்தாந்தம் கொண்டிருக்கவனா கூட இருக்கட்டும், ஆனா வேலை தூக்காம இங்க வேலை வர மாதிரி தெரியல அரசியல்ல. இதையும் பார்க்க முடிஞ்சது மக்களே. அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், விஜய் அவர்கள் 2 பேரையும் ஒரே ஃப்ரேம்ல இருக்க மாதிரி கிரியேட் பண்ணி இந்த போட்டோ ஃப்ரேம். இன்னொரு பக்கம் ஜீசஸ் கிரைஸ்ட், அவரே விஜய் அவர்களுக்கு சில விஷயங்கள் சொல்ற மாதிரி ஆசி வழங்குற மாதிரியும் அந்த ஒரு கிரியேஷனு. இது இல்லாம இன்னும் நிறைய கிரியேஷன்ஸ். அதாவது எல்லா மார்க்கங்களுக்கும் பொதுவானவர் தான் எங்க தலைவர் விஜய் அப்படின்றத மெய்ப்பிக்கிற வகையில தாவேக்கா தொண்டர்கள் இது போல சில விஷயங்கள்லாம் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி மாவட்ட செயலாளர் சுகுமார் அவர்கள் ஒரு கோரிக்கை முன் வச்சிருந்தாரு, ஞாபகம் இருக்கா? நம்ம முந்தைய பேசியிருந்தோம் பாருங்க. ஏங்க, நாங்க என்ன சொன்னாலும் அது மேல ஏறதான் போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இந்த மின் தடை ஏற்படுத்தினா நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு கோரிக்கை முன் வச்சிருந்தாங்க மின் வாரியத்துக்கு. அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்குங்க. அவர் கேட்டுக்கிட்ட மாதிரியே விஜய் அவர்கள் வந்தார் பார்த்தீங்களா, அந்த பகுதியில் மின் தடை ஏற்படுத்தப்பட்டுச்சு. இந்த விஷயமும் அங்கே நடந்துருந்துச்சு. இதை நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்றவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க. என்னப்பா, ஒரு கவர்மெண்ட் அமையுதுன்னா கரண்ட் கொடுக்கறத பேஸ் பண்ணி தான், கரண்ட் சரியா கொடுக்காதனால ஆட்சி கவிழ்ந்ததுலாம் நடந்திருக்கு. இவர் என்னப்பா வரும்போது இது போல பவர் சப்ளைலாம் காலி பண்ணிட்டு வராருன்னு ஒரு பக்கம் எதிர்மறையான விமர்சனம். இன்னொரு பக்கம் நேர்மறையான விமர்சனம் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு க்ரௌடு சேருது அப்படின்னா எல்லாருக்கும் சேராதுல. ஸோ முன்னெச்சரிக்கை சார்ந்து பண்ணல என்ன தப்பு அப்படின்னு கேட்குறாங்க. மரம், கம்பம், பேனர்ஸு, அப்புறம் இந்த பேக்கரி கட்டடம், இது பார்த்தாலும் கடைகள் மேலே எல்லாத்துலேயும்
தொண்டர்கள் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் டிபார்ட்மெண்ட்ல காட்டு கத்து கத்திக்கிட்டு இருக்காங்க, ஏன்பா அது போல ஏறாதீங்கப்பா, மேல இருந்து கீழே விழுந்தா என்ன ஆகுன்னு. நம்ம சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சமீபத்தில் சொல்லியிருந்தாங்க, மேல இருந்து கீழே விழுந்தா யார் பொறுப்பு அப்படின்ட்டு. ஏன் தாவேக்கா தலைமையே கேட்டுக்கிட்டு இருக்கே, ஏப்பா தயவு செஞ்சு மேலதான் ஏறாதீங்கப்பா அப்படின்னு. கேட்க மாட்டாங்களே. இந்த முறையும் மரங்கள் மேலே ஏறினாங்க, மற்ற நிறைய கட்டடங்கள் மேலே ஏறி நின்று பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவ்வளோ கிரேஸ் இருக்குன்னு நினைச்சு ஒரு பக்கம் தாவேக்காவினர் சந்தோஷப்படுறதா, இல்ல ஒரு நெகட்டிவான விஷயம் நடந்தாலும் அது ஒட்டுமொத்தமா தாவேக்காமலே விளையமா வந்து விழுந்துரும்ல, அதை நினைச்சு பயப்படுறதான்னு புரியல மக்களே. நாகை புத்தூர் அண்ணா சிலை அருகில விஜய் அவர்கள் வந்ததும் பேச ஆரம்பிச்சாங்க. முதல்ல அனுமதி கொடுத்தாங்களே, அதே எக்ஸாக்ட் ஸ்பாட்ல தான் பேச ஆரம்பிச்சார். என்னென்ன சொன்னார்னா, ஏங்க நான் பேசுறதே 3 நிமிஷம் தான், இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிக்கிறாங்க, உங்களை நான் பார்க்கும்போது இடையூறு எதுவுமே இருக்கக்கூடாது, ஆனால் உங்களோட வேலை இருக்குல்ல அதுவும் கெட்டு போயிடக்கூடாது. ஸோ இதுக்காக தான் வார இறுதி நாளையும் ஓய்வு நாள் இருக்கோல அந்த நேரத்தில் நான் இந்த பரப்புரை பயண திட்டத்தை வகுத்திருக்கிறதா அவரு காரணம் சொல்லிட்டாருங்க. இதை தாண்டி இன்னும் பல விஷயங்கள் பேசினா அப்படி, அது நீங்களே பாருங்களேன். இந்த கப்பல்ல இருந்து வந்து இறங்குற இந்த பொருட்களை எல்லாம் விற்கிறதுக்காக அந்த காலத்துல அந்தி கடையெல்லாம் நாகப்பட்டினத்தில் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். மீன் பிடிக்கிற தொழில், மற்ற தொழில்கள், இந்த விவசாயம், எந்த பக்கம் திரும்பினாலும் எப்படி பார்த்தாலும் உழைக்கிற மக்கள் இருக்கிற ஊர் தான் நம்ம நாகப்பட்டினம் ஊர். மத வேறுபாடே இல்லாத, அனைவருக்கும் பிடித்து போன, மத சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய சிரம் தாழ்ந்த ஸ்பெஷல் வணக்கங்கள். இந்த தமிழ்நாட்டில் இந்த மீன் ஏற்றுமதியில் 2வது இடத்துல இருக்கிறது நம்ம நாகப்பட்டினம் ஹார்பர் தான். ஆனா அங்க இந்த நவீன வசதிகளோட இந்த மீன் பதப்படுத்துற இந்த மாடர்ன் தொழிற்சாலைகள்லாம் இல்லை. அது மட்டும் இல்ல, இந்த அடிப்படை வசதிகள் கொண்ட இந்த வீடுகள்லாம் இல்லாம ரொம்ப அதிகமா இந்த குடிசை பகுதிகள் இருக்கிற ஊரும் நம்ம நாகப்பட்டினம் ஊரு தான். இந்த முன்னேற்றத்திற்கெல்லாம் எங்கள் ஆட்சி தான் சாட்சி. அப்படி இப்படின்ட்டு இந்த அடுக்குமொழியில பேசி பேசி அது நம்ம கேட்டு கேட்டு காதுல இருந்து ரத்தம் வந்ததா மிச்சம். இவங்க ஆண்டது பத்தாதா? இப்படி தவிக்கிறாங்களே நம்ம மக்கள், அது பத்தாதா? தேங்க்யூ. இந்த இலங்கை கடற்படையால நம்ம மீனவர்கள் தாக்கப்படுறதையும் அதுக்கான காரணத்தை பத்தியும் அதுக்கான தீர்வை பத்தியும் நான் மதுரை மாநாட்டிலே நான் பேசியிருந்தேன். அது ஒரு தப்பா? மீனவர்களுக்காக குரல் கொடுக்கறதும் அவங்களோட நிக்கிறதும் நம்மளுடைய கடமை, நம்மளுடைய உரிமை. நான் என்ன இன்னைக்கு நேத்தாங்க அவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன். இதே நாகப்பட்டினத்துல 14 வருஷத்துக்கு முன்னாடி 2011 February 22 இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தணும் இல்லையா? இந்த விஜய் களத்துக்கு வர்றது ஒண்ணு புதுசு இல்ல கண்ணா. எப்போ வந்தாச்சு. என்ன ஒண்ணு, முன்னாடிலாம் விஜய் மக்கள் இயக்கம் என்ற அந்த இயக்கமா வந்து நிற்போம். இப்ப தமிழக வெற்றி கழகம் என்ற அந்த ஒரு அரசியல் இயக்கமா வந்து நிக்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி, இனிமேலும் சரி, மக்களுக்காக மக்களோட நிக்கிறது தான். இது புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி. மீனவர்களுக்காக குரல் கொடுக்கிற இதே சமயத்துல நம்ம தொப்புள் கொடி உறவுகளான ஈழத் தமிழர்கள், அவங்க இலங்கையில் இருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும்
தாய்ப்பாசம் காட்டின தலைவனை இழந்து தவிக்கிற அவங்களுக்காகவும் குரல் கொடுக்கிறது, அவங்களுக்காகவும் நிக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? மீனவர்களோட உயிர் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு ஈழத் தமிழர்களோட அவங்களுடைய கனவுகளும் அவங்களுடைய வாழ்க்கையும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மீனவர்கள் படுற இந்த கஷ்டத்தை எல்லாம் பார்த்து ஒரு பெருசா ஒரு கடிதம் ஒண்ணு எழுதிட்டு அதுக்கப்புறம் கப்சிப்னு சைலண்டா போறதுக்கு நாம ஒண்ணு இந்த கபட நாடக திமுக அரசும் கிடையாது. மத்த மீனவர்கள்னா இந்திய மீனவர்கள், நம்ம மீனவர்கள்னா தமிழக மீனவர்கள். இப்படி பிரிச்சு பார்த்து பேசுறதுக்கு நாம ஒண்ணு பாசிச பாஜக அரசும் கிடையாது. நிரந்தரமான தீர்வு, நிரந்தரமான ஒரு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுதான் நம்மளுடைய ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவே. சரி, இப்ப நம்ம நாகப்பட்டினம் ஏரியாவுக்கு வருவோம். இங்க இருக்கிற மண் வளத்தை பாதிக்கிற இறால் பண்ணைகளை முறைப்படுத்தணும். அப்பதான் மீனவர்களோட வாழ்வாதாரமும் விவசாயிகளோட வாழ்க்கையும் பாதிக்காம இருக்கும். கடலோர கிராமங்கள்ல மீன் அரிப்புல இருந்து பாதுகாக்கிற அலையாத்தி காடுகளை அழிக்கிறத பத்தி தடுத்து நிறுத்தி அதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டிய அரசாங்கத்துக்கு இதை விட ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒண்ணு இருக்கு. அது என்ன தெரியுமா? சொந்த குடும்பத்தோட வளர்ச்சியும் சொந்த குடும்பத்தோட சுயநலமும் தான் அந்த முக்கியமான வேலை. இங்க இருக்கிற மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க. அதுக்கு தீர்வா காவிரி தண்ணியை கொண்டு வரலாம், மக்களோட தாகத்தை தீர்க்க. கொண்டு வந்தாங்களா? இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரைன் காலேஜ் ஒன்னு கொண்டு வரலாம். கொண்டு வந்தாங்களா? மீன் சம்பந்தமான எந்த தொழிற்சாலையும் அமைக்கல. அமைச்சாங்களா? அட்லீஸ்ட் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி தொழில் வளர்த்தியாவது பெருக்கலாம், அதையாவது செஞ்சாங்களா? ஆனா ஒவ்வொரு டைமும் வெளிநாட்டுக்கு டூர் போயிட்டு வர்றப்பெல்லாம் அத்தனை கோடி முதலீடு, இத்தனை கோடி முதலீடுன்னு சிஎம் அவர்கள் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு. சிஎம் சார், மனசை தொட்டு சொல்லுங்க, வெளிநாட்டு முதலீடா இல்ல வெளிநாட்டுல முதலீடா? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் முதலீடா இல்ல உங்க குடும்பத்தோட முதலீடு வெளிநாட்டுக்கு போகுதா? வேளாங்கண்ணி, நாகூர், கோடியக்கரைன்னு இங்க இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணலாம். பண்ண என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? வேதாரண்யம் பகுதியில் உப்பு ஏற்றுமதி செய்யறதுக்கு வசதியை செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சாங்களா? நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில பிரசவம் பார்க்கிற டாக்டரே இல்லையா? நாகப்பட்டினம் புது பஸ் ஸ்டாண்டையாவது சுத்தமா சுகாதாரமா வச்சுக்கிறாங்களா? நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வேலைகளை சீக்கிரமா முடிச்சு வைக்கலாம், அதையாவது செஞ்சாங்களா? இங்க ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில்லையும் ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலை மூடிட்டாங்க. அத மறுபடியும் திறந்தா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன் அதை பத்தி யோசிக்கல? மேலக்கோட்டை வாசல் NH மேம்பாலம் கட்டி 50 வருஷம் ஆச்சு. அது சரியா மேம்படுத்தலாம், அதை செஞ்சாங்களா? தஞ்சாவூர் டு நாகப்பட்டினம் NH ரோடு வேலை பல வருஷமா நடக்குது, இன்னும் முடிச்ச பாடே காணும். அதை வேகப்படுத்தி முடிச்சிருக்கலாம், அதையாவது செஞ்சாங்களா? ரொம்ப முக்கியமா நெல்லு மூட்டையெல்லாம் மழை காலத்துல வெள்ளத்துல நனைஞ்சு நம்ம விவசாயிங்க எவ்வளவு வேதனைப்படுறாங்க. அதுக்கு சரியான ஒரு குடவுன் கட்டி தரலாம், அதையாவது கட்டி தந்தாங்களா? எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக காரங்க வந்து செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே, செஞ்சாங்களா? இதெல்லாம் எதுவுமே செய்யாம எல்லாத்தையும் செஞ்ச மாதிரியே அதையும் பெரியமையா வேற சொல்லுவாங்க இவங்க. நான் வந்து போன வாரம் திருச்சிக்கும் அரியலூர் மாவட்டத்துக்கும் போய் நம்ம மக்களை சந்திக்க போயிருந்தேன். அப்போ பெரம்பலூரும் போக வேண்டியது.
அங்க சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த பஸ்ஸே மூவ் ஆகல. அதுக்கப்புறம் அதை தாண்டி ஒரு டைமுக்கு மேல பேசுறது, சரி அதெல்லாம் விடுங்க. இந்த நேரத்தில் பெரம்பலூர் பகுதி மக்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சீக்கிரமாவே உங்களை தேடி நான் வருவேன் ஃபார் ஷுவர். நம்ம இந்த டூர் பிளான், இந்த ஷெட்யூல் போட்டதுக்கு அப்புறம் அது என்னப்பா சனிக்கிழமை 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 அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆச்சு. அது ஒன்றும் இல்லை, உங்க எல்லாரையும் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது. முக்கியமா உங்களுடைய வேலைகளுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இருந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படி வீக்கெண்டா பார்த்து இப்படி இந்த பிளானை ஷெட்யூல் பண்ணோம். லீவு நாட்கள்ல, ஓய்வு நாட்கள்ல வரணும்ன்றதான் அந்த எண்ணமே. அது மட்டும் இல்ல, அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வும் கொடுக்கணும் இல்லையா? அதனாலதான் இந்த ஓய்வு நாட்களா பார்த்து இப்படி செலக்ட் பண்ணோம். சரி, இப்போ நம்ம மக்களை சந்திக்கிறதுக்கு, நம்ம சொந்தங்களை சந்திக்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுங்க. அந்த இடத்துல பர்மிஷன் இல்ல, இந்த இடத்துல பர்மிஷன் இல்ல. ஆனா அதுக்கான காரணங்கள்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சொத்தையான காரணமா இருக்கும். அங்க பேசக்கூடாது, இங்க பேசக்கூடாது, 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும். நான் பேசுறதே 3 நிமிஷம் தான். அதுலயும் அது பேசக்கூடாது, இதை பேசக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் நான் எதை தான் பேசுறது? அரியலூர்ல போனப்போ நான் கரெக்டா அந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஏரியாலேயே அந்த பவர் கட்டு. அப்புறம் நான் திருச்சிக்கு போய் நான் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக்கருக்கு போற அந்த வயரு கட்டு. இல்ல, நான் தெரியாம தான் கேட்கிறேன் சிஎம் சார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இல்ல நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களோ இல்ல உள்துறை அமைச்சரோ இங்க வராருன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவீங்க? இந்த மாதிரி பவர் கட் பண்ணுவீங்க? இந்த மாதிரி வயர் கட் பண்ணுவீங்க? கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன். முடியாதுல, பேஸ்மெண்ட் அதிரும்ல. நீங்க தான் மறைமுக உறவுக்காரர்களாச்சே. இதாவது பரவாயில்லைங்க. இதை தாண்டி ஒரு ரூல் ஒண்ணு போட்டாங்க, பஸ்ஸுக்குள்ளேயே இருக்கணுமா, பஸ்ஸை விட்டு வெளியில வரக்கூடாதான், கையை இவ்வளவுதான் தூக்கணுமா, இப்படியே வரணுமா, மக்களை பார்த்து சிரிக்காத, மக்களை பார்த்து கையசைக்காத, இப்படியெல்லாம். ஐயோ ஐயோ, நானும் என்னவோ ஏதோ நினைச்சேங்க. செம்ம காமெடியா இருக்குங்க. ஐ எம் ஜஸ்ட் என்ஜாயிங் லைக் எனிதிங். நேரடியாவே கேட்கிறேன், சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார், அதுக்கு நாம ஆள் இல்ல சார். என்ன செஞ்சிருவீங்க? மேக்சிமம் கொள்கைய சும்மா பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா, சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு எவ்வளவு இருக்கும்? தேங்க்யூ நண்பா. என்ன நாங்க பெருசா கேட்டுவிட்டோம்? மக்கள் நிம்மதியா ஃப்ரீயா நின்று பார்க்கறதுக்கு ஒரு இடம், அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட, மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தரீங்க. உங்க எண்ணம் தான் என்ன சார்? நான் அவங்கள பார்க்க கூடாது, அவங்களோட பேசக்கூடாது, அவங்க குறைகளை கேட்க கூடாது, அவங்களுக்காக குரல் கொடுக்க கூடாது, என்னதான் சார் உங்க எண்ணம்? சரிங்க சார், ஒரு அரசியல் தலைவன் அப்படின்றதெல்லாம் மறந்துருங்க. ஒரு சாதாரண ஒரு தமிழ்நாட்டு மண்ணோட ஒரு மகனா,
ஒரு நம்ம தமிழ் மக்களுடைய ஒரு சொந்தக்காரனா என் மக்களை, என் குடும்பத்தை, என் சொந்தங்களை நான் பார்க்க போனா என்ன பண்ணுவீங்க? அப்பவும் தடை போடுவீங்களா? வேணாம் சார். இந்த அடுக்குமுறை, இந்த அராஜக அரசியல்லாம் வேணாம் சார். நாம ஒண்ணு இங்க தனியால் இல்லைங்க சார். மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார். மாபெரும் பெண்கள் சக்தியோட சகோதரன் சார். மாபெரும் இளைஞர் இயக்கமா இருக்கிறோம் சார். மறுபடியும் சொல்றேன், 2026 ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒண்ணு இன்னொன்னு இந்த பூச்சாண்டி வேலையெல்லாம் காட்டுறதை விட்டுட்டு தில்லா கெத்தா நேர்மையா எலெக்ஷனை சந்திக்க வாங்க சார். பார்த்துடலாம் சார். கொள்கையை பேருக்கு மட்டும் வச்சுக்கிட்டு குடும்பத்தை வச்சு தமிழ்நாட்டை கொள்ளையடிக்கிற நீங்களா, இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒருத்தனா இருக்கிற நானா, இந்த விஜயா? பார்த்துடலாம் சார். இனிமேலும் இந்த தடைகள்லாம் போட்டீங்கன்னா நான் நேரடியா மக்கள்கிட்டயே பர்மிஷன் கேட்டுருவேன். மக்களே நீங்க சொல்லுங்க, நான் உங்களை பார்க்க வரக்கூடாதா? நான் உங்களோட பேசக்கூடாதா? உங்க குறைகளை நான் கேட்க கூடாதா? உங்களுக்காக நான் குரல் கொடுக்க கூடாதா? இப்படி நமக்கு தடையா போடுறாங்களே, இந்த திமுக அரசு மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா? உங்க நல்லதுக்காக நம்ம உங்க டிவிக்கு ஆட்சி அமையணுமா? சத்தமா சத்தமா கேட்டுச்சா மை டியர்? ஏன்பா, நான் தான் அப்பவே சொன்னல, அவருக்கு ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது. ஏன்பா மறுபடியும்? கேட்டுச்சா சிஎம் சார்? இந்த போர் முழக்கம் உங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது, துரத்திக்கிட்டே வரும். கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை மனசில் ஒரே வினா இருக்கு. முடிஞ்சதுக்கான பதில்களை கேட்ட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த எக்ஸ்தலம் பார்த்தீங்களா, சனியின் பயணம் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்கு. இதை யார் கிரியேட் பண்ணுறா, யார் பூஸ்டப் பண்ணுறா, உள்ள போஸ்ட் போகிறது யார் கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு பக்கம் விஜய் அவர்களுக்கு கூட்டம் சேர்றதை பார்த்து தாவேகா தொண்டர்கள் ஒரு பெரும் மகிழ்ச்சிக்கு உள்ளாயிருக்காங்க. ஆக்சுவலாக இது எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்துறாதுல இவ்வளோ கூட்டம் சேர்றது, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெண்டிங் இருக்குல்ல, இந்த ஹேஷ்டாக், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.